வெறும் சாம்பார் சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பிசு 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 பிசுன்னு இருக்கா. அடாடாட, தூங்க வச்சா கூட தூங்க மாட்டான் போல. இங்கே பாருங்க தோசையை, எவ்வளோ பெரிய தோசை. ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா? டைட்டன் தமிழில் பார்த்து வந்துருக்கீங்க. அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, புரட்சிவாக்கத்தில் இருக்க வெல்கம் ஹோட்டல் தான் பார்க்க போகிறோம். ஒரு இட்லி வாங்கினா கூட ஒரு ஜெட்டு சாம்பார் ஊற்றுவாங்க. இந்த ஹோட்டலில் நிறைய பேருக்கு தெரியும். 45 வருஷமாக ஒரு லெஜெண்டரி ஹோட்டலு. ஸோ வெல்கம் ஹோட்டல், இந்த ஹோட்டல் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹோட்டலில் இட்லி சாம்பார் ரொம்ப ஃபேமஸ். அதை தவிர்த்து வேறு என்னெல்லாம் நல்லா இருக்குன்னு சாப்பிட்டு தெரியும் சொல்லி லெஜெண்டரி ஹோட்டல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதாவது அதிக கீழே கமெண்ட் பண்ணுவேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்படிங்கிறீங்க. ஸோ கைஸ், ஃபைனலாக வெல்கம் ஹோட்டலில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவங்களோட ஸ்பெஷல் அந்த இட்லி அப்படியே தழும்ப ஊற்றுற அந்த சாம்பாரோடு வாங்கியிருக்கேன். இந்த ஹோட்டல்னாலே அந்த இட்லிக்கு நீங்கள் கேட்குறீங்களோ இல்லையோ ஃபுல்லாக ஒரு தட்டு ஃபுல்லாக சாம்பார் ஊற்றிடுவாங்க. அதான் ஸ்பெஷலு. ஸோ தேங்காய் சட்னி வச்சிடறாங்க. ஸோ இட்லி காசு பார்த்தீங்கன்னா 20 rupees விற்கிறாங்க. ஸோ சாம்பார் ஃப்ரீயாக நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் ஒரு இட்லினா கூட சாம்பார் சொல்லணும். நானும் எல்லாமே ட்ரை பண்ணனால ஒரு இட்லி வாங்கியிருக்கேன். எல்லா ஹோட்டல்லையும் இட்லி நம்ம கையில் போய் சாப்பிடுவோம்ல, இந்த ஹோட்டலில் இட்லியை நம்ம அப்படியே கட் பண்ணும்போதே சூப்பராக இருக்கா. இந்த மாதிரி கட் பண்ணி சாம்பாரில் அவங்க ஆல்ரெடி குளிப்பாட்டி இருந்தாலும் நம்ம அப்படியே கொஞ்சம் எடுத்து குளிப்பாட்டி ஸோ அப்படியே டேஸ்ட் பண்ணிடலாம். அப்படியே இதில் இட்லி ரொம்ப சாப்பிட்டு அதோட அவங்க கொடுக்குற சாம்பார் ஒரு ஸ்வீட்னஸோடு இருக்குது. சாம்பார் யூஸ்வலி அந்த அவங்க போட்டிருக்க பருப்பெல்லாம் நல்லா மசைஞ்சு ஈக்குவல் A to B சாம்பார் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இது ஒரு தனி ஸ்பெஷலாக அது சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுறாங்க. நல்லா சூப்பராக மேக் பண்ணியிருக்காங்க. இந்த சாம்பாரில் வந்து அவங்க வெல்லம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்வீட்னஸ் நல்லா தெரியுது. மோஸ்ட்லி சாம்பார் வந்து டேஸ்ட் கொடுக்கறதுக்கு எல்லாத்தையும் வெல்லம் போடுவாங்க. ஸோ வந்து வெல்லம் போட்டுறாங்க. சாம்பார் கொஞ்சம் நாய்ஸாக இருந்தால் மன்னிச்சிடுங்க, ஏன்னா செம்ம ரஷ்ஷு. மார்னிங்கில் நான் மண்டே மார்னிங்கில் பண்ணிருக்கேன், சரியான கூட்டம். இட்லியை இங்கே பாருங்கள், இப்படி தான் பிக்கிறேன். அப்படியே பிக்கிறான், அப்படியே சூப்பராக வருது. செம சட்னியை வச்சு இட்லி ட்ரை பண்ணிடலாம். இந்த கெட்டி சட்னி தான் பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. இந்த கிரைண்டரில் அரைச்சி பண்ணுறோம், அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது. இந்த பச்சை மிளகா காரத்தோடு சேர்த்து தேங்காய் சட்னி சாப்பிட சும்மா நறுக்குன்னு தான். சட்னி மஸ்ட் ட்ரை. சாம்பார் வெறும் சாம்பார் சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சாம்பார் நல்லா இருக்குங்க. இட்லி சாம்பார் வறுத்து வருது, வெயிட் பண்ணி சாப்பிட்ற அளவு வறுத்துனா வறுத்து. தக்காளி சட்னியை ட்ரை பண்ணிடலாம். தக்காளி சட்னி செம்ம டேஸ்ட் இருக்குது. தக்காளியோடு சேர்த்து இவங்க அந்த தேங்காய் போடுறாங்க போல். தக்காளி தொக்கு நீங்கள் சாப்பிடுவீங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் சூப்பராக கொடுக்குது. அதே மாதிரி அதில் ஆயிலெலாம் எதுவுமே இல்லாமல் இந்த இட்லி செம்ம ஆப்டாக இருக்குது. நான் கருத்து வெறுமையாக சாப்பிட்டேன்,
அந்த மாதிரி இருந்தால் கார சட்னி, வெங்காய சட்னின்னுவாங்களே அந்த கார சட்னி இதுவுமே அப்படியே ட்ரை பண்ணிடலாம். இந்த வெங்காயமும் இந்த தக்காளியும் நல்லா சூப்பராக பிளெண்டாகி அரைச்சிருக்காங்க. லைட்டாக ஒரு கடுகு தாளிப்பு, அவ்வளோதான். வர்ற மாதிரி பண்ணிட்டாங்க, நல்லா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அவங்ககிட்ட இருக்க பூரி ட்ரை பண்ணிடலாம். ஸோ பூரி நல்லா புசு 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 புசுன்னு இருக்கும். அடாடாடா, தூங்க வச்சா கூட தூங்க மாட்டுறான் போல. சூப்பர். ஸோ பூரிக்கு இவங்க கிழங்கு வச்சிடுறாங்க, அப்புறமேட்டு பருப்பு டால். ஸோ இது வச்சிடுறாங்க. இந்த இடமே ரொம்ப பிஸியான இடம் மட்டும். ஆஹா, செம்ம சாஃப்ட்டு. இப்படிதான் விற்கிற சரியான சாஃப்டாக இருக்கான். செம சூப்பர். கிழங்கு கூட எப்படி இருக்க ட்ரை பண்ணலாம். கிழங்கு ரொம்ப மசியல, அங்கங்கே அந்த கிழங்கோட இது இருக்குது. நல்லா மசாலா, கிழங்கு மசாலா கம்மியாக இருக்குது. அதில் யூஸ் பண்ணிக்கிற அந்த கடலைப்பருப்பு, இந்த தாளிப்போட சேர்த்து இந்த ஆனியனோட அப்படியே ஒரு மாதிரி பிளெண்ட் ஆகி சாப்பிட்டா செம்மையாக இருக்கான், நல்லா இருக்குது. நறுக்குன்னு இது சூப்பர். உங்கள் பருப்பு டால் மாதிரி வச்சுருக்காங்க. பருப்பு டால் ட்ரை பண்ணலாம். சொட்ட 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 ரெடி இருக்காண்ட ட்ரை பண்ணலாம். அப்படியே சாம்பாரில் அந்த டேஸ்ட்டு அந்த பருப்பு டாலுகளில். ஏன்னா பூரி கிழங்கும் சூப்பர். பூரியை அவங்க சாம்பார் இருக்குல்ல அதை இப்படி ஒரு வாட்டு இப்படி ஒரு வாட்டு சொட்ட சொட்ட சொட்ட. எனக்கு கிழங்கோட அவங்க சாம்பாரில் சாப்பிட அல்டிமேட்டாக இருக்குது, சூப்பர். பூரிக்கு வந்து தேங்காய் சட்னியும் சூப்பராக இருக்கும். பூரி தேங்காய் சட்னி அருமையாக இருக்கும். எப்பயுமே ஒரு இட்லியாக இருந்தாலும் ஒரு ஜெக்கு சாம்பார் ஊற்றுவாங்க. ஸோ வச்சு அவங்ககிட்ட தோசை சொல்லியிருக்கேன். ஸோ இப்படி ட்ரை பண்ணலாம். ஓ மை காட், இங்கே பாருங்க தோசையை, எவ்வளோ பெரிய தோசை. அட்டாடாடா, செம்ம பெருசாக இருக்கா. சரி, இந்த தோசைக்கு என்ன அந்த சாம்பார், தேங்காய் சட்னி, அப்புறமேட்டு அந்த தக்காளி தொக்கு. ஸோ இது எல்லாமே கொடுத்துட்றாங்க. அப்படியே இவனை இந்த மாதிரிலாம் இல்லை, அப்படியே சாப்பிட்டாலாம் இல்லை. இது ஒரு மடிப்பை மடித்து அப்படி வச்சாதான் நல்லா முருவலாக இருக்குது. அந்த வெறும் தோசையே சாப்பிடுவாங்க போல. வெறும் தோசையை நல்லா கிறிஸ்டினஸா அந்த மாவு சூப்பர் செம்மா இருக்குங்க தோசை. இந்த சாம்பாரோட எப்படி இருந்து ட்ரை பண்ணிடலாம். தொட்டு எப்படி இருந்துடலாம். இந்த தோசைக்கு இந்த சாம்பார் சும்மா ஆப்டாக இருக்கான். இந்த தோசை நல்லா முருவலாக இருக்குல்ல, இந்த சாம்பார் ஸ்வீட்னஸ்ஸு இது ரெண்டும் பிளெண்ட் ஆகி சாப்பிட சும்மா நறுக்குன்னு முருகுன்னு இருக்கா தோசை, சூப்பர். தோசைக்கு அவங்க வச்சுருக்க இந்த கெட்டி சட்னி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிடலாம். சட்னியை லைட் பிஞ்ச் ஆஃப் காரம், அந்த பச்சை மிளகாய் இருக்குல்ல அருமையாக இருக்குது தோசை, சூப்பர். எனக்கு அந்த பூரி கூட வச்சு சாப்பிடும்போது தக்காளி தொக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தக்காளி தொக்கு தோசையோட தக்காளி தொக்கு எப்படி இருக்குன்னு போயிடலாம். இதில் அவங்க கடலைப்பருப்பு மட்டும் போட்டுருந்தாங்க. இந்த ஆக்சுவலாக இது ஒரு வடகரி, அந்த திக்னஸில் தக்காளி தொக்கு கொடுத்துருக்காங்க. இதில் போட்டிருக்க தக்காளி தொக்கே இவங்க டிஃப்ரெண்ட்டாக மேக் பண்ணியிருக்காங்க. சாப்பிட நல்லா சூப்பராக இருக்குங்க. ஒரு ஃபீல் குட் டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ற ஃபீல் இங்கே ரொம்ப சூப்பராக கிடையாது. இப்போ அத்தா போனால் எக்ஸ்ட்ரா குழம்பு ஊற்றுவாங்களான்னு தெரியாது. இந்த அத்தாண்டா நோ காஸ்ட்டு குழம்பு நீங்கள் ஒரு இட்லி வாங்கினா எவ்வளோ வேணால் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி சாம்பார் தூங்கி ஊற்றிட்டே இருப்பாங்க. ஈவன் எல்லாத்தையுமே அப்படி தான். சாப்பிட்ட வரைக்கும் எனக்கு என்ன பிடிச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இட்லி சும்மா வாயில் வச்சதே தெரில, அப்படியே பால்கோவா மாதிரி கரைஞ்சி ஓடனா. இதில் தவிர்த்து அந்த இவங்ககிட்ட நிறைய ஐட்டம் இருக்குது. பொங்கல், கிச்சடி, ஏகப்பட்ட ஐட்டங்க இருக்குதுங்க. எல்லாத்தாலும் சாப்பிட முடியாது. ஒரு 3 ஐட்டம் மட்டும் ஸ்பெஷலாக தேர்ந்தெடுத்து சாப்பிட்ருக்கேன். ஸோ பூரியும் அந்த கிழம்போட சாப்பிட அட்டகாசமாக இருந்துச்சு. தோசை எல்லாம் நல்லா முருவலாக, அது சாம்பார் ஆப்டாக இருக்குது. ஆனால் தோசைக்கு வந்து இந்த கார சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை இங்கே வைக்கல. இந்த தோசைக்கு இவங்க 3 மட்டும் வைக்கிறாங்க. குழம்பு வகைன்னு பார்க்கும்போது எந்த சாய்ஸுமே தரதில்லை. தோசை வந்து ஒரு 70 ருபீஸ் விற்கிறாங்க. பூரி வந்து ஒரு 2 பூரி 70 ருபீஸ் விற்கிறாங்க. இட்லி ஒன்று 20 ரூபா. ஸோ செட்டாக 40 ரூபான்னு விற்கிறாங்க. ஸோ காஸ்ட் வைஸும் வந்து சாப்பிட்றதுக்கு ஒர்த்தானா, டேஸ்ட் இருக்குது, வந்து சாப்பிட்றதுக்கு வருது. இது ஒரு லெஜெண்டரி ஷாப்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, நிறைய க்ரௌடு காலையிலேயே வந்து நல்லா சாப்பிட்டாலும் மதியானம் சாப்பாடு நம்ம சாப்பிட்ற மாதிரி ஃபுட்டாக இருக்கணும். இந்த மாதிரி ஹோட்டலாக இது இருக்குது. ஸோ சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க. நீங்கள் புரசவங்க பக்கம்லாம் இருந்தீங்கன்னா வெல்கம் ஹோட்டலில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவங்களோட அந்த இட்லி சாம்பார் வந்தாலும் நான் ரெகுலராக வாங்கி சாப்பிடுவேன். அப்படி ஒரு விஷயமா இருக்குது அந்த இட்லி சாம்பார்.
ஸோ நிறைய இடத்துக்கு போய் தனியாகவே வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ஒரு லைக்கு கமெண்ட் ஷேர்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமையே. ஸோ ஏதாவது உங்கள் சைடில் என் சைடில் ஏதாவது மிஸ்டேக்னா அதுவும் சொல்லுங்கள், நானும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணாங்க. நான் உங்கள் ஐடியா பண்ணி நான் உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன்.